ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கார்ன்ஃப்ளவர் பக்கோடா தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். க்ளீன் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவரை நல்லா ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் வாஷ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கார மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 5 நிமிஷம் அந்த மசாலா ஆட் ஆகிற மாதிரி ஊற விட்டுறணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே கார்ன்ஃப்ளவரை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் பக்கோடாவை ஈவினிங் டீ ஸ்நாக்ஸாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன்ஃப்ளவரை திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சுட சுட நமக்கு கார்ன்ஃப்ளவர் பக்கோடா ரெடியாக போகுது. எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சுட சுட கார்ன்ஃப்ளவர் பக்கோடா ரெடி. தேங்க்ஸ் ஃபார்